கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர். அவருடைய வார்த்தை மூலம் உங்களோடு இன்றைக்கு பேச போகிறார். ஜீவ வார்த்தை மூலம் அற்புதங்களை செய்ய போகிறார். இதுவரையிலும் அற்புதங்களை செய்தவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய போகிறார், தொடர்ந்து செய்ய போகிறார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 16 அதிகாரம் 11 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுவீர்கள். அதாவது இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு வல்லமையை நாடுவீர்கள். அதாவது இந்த வசனத்திலே கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள்னா கர்த்தருடைய வல்லமையை விரும்பணும், அதை வாஞ்சிக்கணும். நம்முடைய ஆண்டவரிடத்துல வல்லமை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ரொம்ப பவர் அவர்கிட்ட இருக்குது. இந்த உலகத்துல மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மின்சாரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு, சக்தி இருக்குது. எவ்வளவு காரியங்களாவது செய்து அந்த மின்சாரம் ஒரு மனிதனை அழித்து போடும். சில நேரத்தில் தெரியாமல் டச் பண்ணிடான், தொட்டால். அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது யோசித்து பாருங்க. நீங்க மார்க்கு 5 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ எப்படி சுகமாக்கப்பட்டாள்? மருத்துவர்களால் அவளை சுகமாக்க முடியல. எப்படி அவள் சுகமாக்கப்பட்டாள்? இயேசுவிடத்திலே வந்த பொழுது இயேசுடைய வல்லமை அவளுக்குள் கடந்து சென்றது. அந்த வல்லமை கடந்து சென்ற பொழுதுதான் அவள் சுகமாக்கப்பட்டாள். பாருங்க, ஆண்டுடைய வல்லமை ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷியுடைய சரீரத்துக்குள் பாய்ந்ததுன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை அந்த சரீரம் இருந்தாலும் மாற்றம் உண்டாகும். எவ்வளவு கொடிய நோய் இருந்தாலும் அது மாறி போயிடும். அதனால்தான் நாம் ஆண்டுடைய வல்லமையை நாடணும், விரும்பணும். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள், விரும்புங்கள். அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். ஏன்னா தேவனுடைய வல்லமையினால்தான் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்கிறார். அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடும்போது கர்த்தருடைய வல்லமை தான் அங்க இறங்குச்சுது. அதனாலதான் சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைஞ்சது, கதவுகளெல்லாம் திறந்தது. உங்களுக்கு இந்த இந்த கட்டுகள் எல்லாம் அவுக்கப்பட்டது. வெளியே வந்தாங்க, சுகமா விடுதலையோடு வந்தாங்க. அங்க ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்து விட்டார். அவருடைய வல்லமை இறங்குச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கும், அற்புதம் நடக்கும். அதை விரும்புங்க, வாஞ்சிங்க. இன்றைக்கும் ஆண்டுடைய வல்லமை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்துல இன்னைக்கு அந்த வல்லமை பாயும். குடும்பத்துக்குள் வல்லமை வந்து இறங்க போகிறது. நீங்கள் அதிசயத்தை பார்க்க போறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உங்களுடைய வல்லமை பெரிதானது. அதை நாங்கள் நாடும் பொழுது, விரும்பும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு யாருக்கெல்லாம் அற்புதம் தேவைப்படுகிறதோ உங்களுடைய வல்லமை அனுப்புங்க. வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குவதற்கு உங்களுடைய வல்லமை இப்போதே அனுப்புங்க, இப்பொழுது அனுப்புங்க. அத்தனை நோய்களும் விலகட்டும். கேன்சர் விலகட்டும், கிட்னி பிரச்சனை விலகட்டும், லிவர் பிரச்சனை விலகட்டும், காற்று பிரச்சனை மாறட்டும், கண் பிரச்சனை மாறட்டும், காது பிரச்சனை மாறட்டும், நரம்பு எலும்பு சம்பந்த அத்தனை நோய்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உடைய வல்லமையினாலே அவர்கள் இப்போதே தொட்டு சுகமாக்கும்படியாய் உடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி நன்றி. இன்னும் வழக்குகளில் முடிவு வரட்டும், குடும்ப பிரச்சனையில் முடிவு வரட்டும், சொத்து பிரச்சனையில் முடிவு வரட்டும், வேலையில் இருக்கிற பிரச்சனையில் நெருக்க முடிவு வரட்டும், பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டத்தில் ஒரு முடிவு வரட்டும். எல்லாவற்றும் உடைய வல்லமை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா எல்லாருக்கும். நீங்க அப்படி செய்துட்டீங்க, நன்றி. அநேகரை சாட்சியை எழுப்புகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.